ஓம் நமோ பகவதே ஸ்ரீரமணாய. ரமண பகவானின் திருப்பெரும் கருணையினால் ரமண திருவிளையாடல் திரட்டில் பூஜைக்கு மோட்சம் அப்படிங்கிற தலைப்பில் இன்றைக்கி ஒரு திருவிளையாடல். நம்ம ஏற்கனவே சிந்தித்த மாதிரி ஒரு விளையாடலும் பகவான் விளையாட்டாக செய்கிறதுனால அது திருவிளையாடல் ஆகிடுது. பகவான் செய்கிறதுனால அது திருவிளையாடல் மட்டும் அல்ல, அது ஒரு உபதேசத்தின் சாரமாக விளங்குகிறது. ஒவ்வொரு அந்த ட்ராமா, அந்த நாடகம், பகவானுக்கு எல்லா நாடகம் தானே, அவருக்கு ஆத்மாவாக இருப்பது மட்டும்தான் சாஸ்வதம், அதுதான் சத்தியம். ஒரு தடவை ஆசிரமத்தில் அம்மா கோவிலில் பூஜை செய்கிறதுக்கு யாருமே இல்லை. அப்போ சின்னசுவாமி சொன்னார் முருகனார்கிட்ட, முருகனாரே நீர் பண்ணும் அப்படின்னார். முருகனாரும் சர்வாதிகாரி சொல்லிட்டாரு, இவர் சொன்னால் கோபிஷ்டர் ஒன்றும் தடுக்க முடியாதுன்னு சொல்லிவிட்டு சரி அப்படின்னு ஒத்துட்டார். மாத்ருபுதேஸ்வரர் லிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ணுறப்போ ஏற்கனவே படிஞ்சிருக்கிற அந்த எண்ணெய் பிசுக்கெல்லாம் இருக்கும் இல்லையா, அதோடையே எப்படி பண்ணுறது? அதனால் முருகனார் போட்டு தேய் 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 தேயின்னு தேய்ச்சிட்டே இருக்கார். திருப்தியே வரல அவருக்கு. லிங்கத்தை சுற்றி உள்ள அந்த இடத்துலையும் தண்ணியை கொட்டி கொட்டி அலமின்ண்டே இருக்கார், தேய்ச்சின்ண்டே இருக்கார். ஒரு நாள் இப்படி முருகனார் தேய்ச்சின்னு இருக்கும்போது பகவான் சப்தமில்லாமல் பின்னால் நின்றுட்டார். நின்று பார்த்துட்டே இருக்கார். பகவான் சிரிச்சுட்டே பார்த்துட்டே இருக்கு. பகவானுடைய ஹாஸ்ய பாவம் பகவான் பக்தர்களுக்கெல்லாம் பரிச்சயமான ஒன்று. பகவான் இப்படி தேய்ச்சின்னு இருக்கும்போது, ஓய் நீர் தேய்க்கிற தேய்ப்பை பார்த்தா கொஞ்ச நாளில் லிங்கமே காணாமல் போயிடும் போல் இருக்கே அப்படின்றார். முருகனார் திரும்பி பார்த்துட்டு அவரும் ஒரு புன்னகையோடு அதை நிறுத்திட்டு அப்புறம் ஆகக்கூடிய காரியத்தை பார்த்தார். இன்னொரு நாள் அதே மாதிரி தீபாரதனை காட்டுறார். தீபாரதனை காட்டும்போது வலது கையில் தீபாரதனை தட்டு இருக்கணும், இடது கையில் மணி இருக்கணும், சின்ன மணி, அதை அடிச்சுட்டே இருக்கணும். பகவான் இப்படி காட்டும்போது இந்த மணி அடிக்கிறது நின்றுடுறது. மணி அடித்தா தட்டு காட்டுறது அப்படியே இருக்குது. அதை தட்டை அதை ஆரத்தியை சுற்றி காட்ட மாட்டேங்கிறார், கற்பூர ஆரத்தியை. பகவான் மறுபடியும் வந்தார். இவர் முருகனார் நினச்சிட்டார், அது எப்படி தான் அது ரெண்டையும் ஒன்றா பண்ணுறாளோ தெரியலையே, நம்ம கஷ்டமாக இருக்கே அப்படின்னு. போரும் நன்னா இருக்கு நீர் பூஜை பண்ணுற லட்சணம், பூஜையில் மணி அடிக்கிற அழகும் கற்பூரம் காட்டுறதும் ரொம்ப தரம் அப்படின்னார் பகவான். முருகனாருக்கு தூக்கி வாரி போட்டுது. இது ஏதரா பகவான் பின்னால் இருந்து பார்த்துட்டு இருக்கார். அன்னைக்கு அப்படி சொல்கிறார், இன்றைக்கி அப்படி சொல்கிறார். உடனே தட்டையும் மணியும் வச்சார். என்னால் இனிமேல் பூஜை பண்ண முடியாது, நான் சின்னசாமிகிட்ட சொல்லிவிடுறேன், பூஜைக்கு முழுக்க போட்டாச்சு அப்படின்ட்டார். முருகனாருக்கு இல்லாத ஒரு உரிமையா பகவான்கிட்ட, பகவானுக்கு முருகனார்கிட்ட இல்லாத ஒரு உரிமையா? அது குரு சிஷ்ய பாவம் ஒரு நட்பின் அடிப்படையில் இருக்கும். பகவானுடைய நிழல் இல்லையா அவர். உடனே பகவானும் சரி பூஜைக்கு மோட்சம் கொடுத்தாச்சு அப்படின்னார். பகவான் ஒரு பிள்ளையார் கோவிலை கட்டி கும்பாபிஷேகம் பண்ணக்கூடிய பாக்கியதையை பகவான் எனக்கு கொடுத்தார். இந்த ஜென்மாவில் அது ஒரு மிகப்பெரிய கற்பக விநாயகர்னு பேர். அது நான் அந்த பூஜை சில சமயம் அவர் வராத போது, அந்த குருக்கள் வராத போது நான் பண்ணுவேன். பண்ணும் பொழுது என்ன கஷ்டம் இந்த வேலையிலன்னு எனக்கு தெரியும். இவாளெல்லாம் எப்படி தான் தினமும் பண்ணுறாளோ. அதுவும் பெரிய கோவிலெல்லாம் அந்த எல்லா சன்னதியும் சில சமயம் இன்னொரு சன்னதியில் இருக்கிற அந்த குருக்கள் லீவ் போட்டுருவார், இன்னொரு சன்னதியும் சேர்த்து பார்க்கணுமா இருக்கும். அப்போ வரக்கூடிய பக்தாள்கிட்ட அவள் எரிஞ்சு விழுவா. நான் நினச்சிப்பேன், இப்படி பகவான் கிட்ட கைங்கரியம் பண்ணுறவா இப்படி எரிஞ்சு விழறாளேன்னு. ஆனால் அவளுக்கு தட்சணைன்றதோ சம்பளம்ன்றதோ ரொம்ப கம்மி. அதை பொறுத்துண்டு அவள் அதை செய்கிறா பாருங்கோ, அது எவ்வளோ கஷ்டமான வேலைன்னு செஞ்சவாளுக்கு தான் தெரியும். இந்த சம்பவம் நான் படித்த போது திருவிளையாடலில் பகவான் அவளுக்கு என்ன காரியம் வருமோ அதை செய்யணும். திருக்குறளில் சொன்ன மாதிரி இன்னன்னார் இன்னன்னதை செய்யணுன்றது தெரிஞ்சு அவள்கிட்ட அந்த வேலையை கொடுக்கணும். முருகனார் சுவாமிகள் பல்லாயிரக்கணக்கான பாட்டுகளை அமுத தமிழில் எழுதியிருக்கார். அவர் அதுக்கு தான் லைக். நான் இதை மாதிரி கவிதை எழுதணும், ரமண சுந்தரராஜன் ஐயா மாதிரி அதுக்கு விளக்கம் கொடுக்கணும் அப்படின்றதுல கஷ்டம். ஆனால் அந்த விளக்கத்தை படித்து பார்த்து ஒரு ஸ்பீச் கொடுக்கலாம்.
இது பகவானுடைய அனுக்கிரகம். ஸோ இன்றைக்கி பகவானுடைய திருவிளையாடலில் நம்ம கற்றுண்டது எல்லா வேலையும் எவ்வளவு முக்கியம், அவாவா அந்த வேலையை செய்யணும். இன்னொன்று என்னன்னா, இந்த புறச்செய்கைகளுக்கு மோட்சம் கொடுத்துடணும். அகம்தான் பகவானுடைய ஒரே வழி. ஓம் நமோ பகவதே ஸ்ரீரமணாய.